இதுபோல சைத்தான் என்ன செய்வான் என்றால், நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும், ஆம் நேசிக்க வேண்டும், என்ன செய்யலாம், நபிகள் நாயகத்தை போல வாழ வேண்டும் என்று சைத்தான் சொல்ல மாட்டான். மௌலிது ஓத வேண்டும் என்று சொல்லுவான். நபிகள் நாயகத்தை புகழ வேண்டும், ஆம் புகழ வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு சமமாக வைத்து புகழ வேண்டும் என்று சொல்லுவான். அன்த கஃபாருல் ஹதாயா, நபிகள் நாயகமே நீங்கள் தான் என் பாவங்களை மன்னிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாரில் குரூபி, கவலைகளை போக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். வலவு தக்கூனு சகீமா, நீ நோயாளியாக இருந்தால் லதைஹி புரு சகாமி, நபிகள் நாயகத்திடம் தான் உன் நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைகளை போக்குவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நோய்களை நீக்குவார்கள். யா சய்யிதி யா ரசூலுல்லாஹி குது பியதி, என் தலைவரே நபிகள் நாயகமே குது பியதி, என்னுடைய கையை பிடியுங்கள். மாலி சிவா கவலா அல்வி இலாஹதி, உங்களை விட்டால் என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாது. வ அன்த ஹக்கன் கியாசுல் ஹல்கி அஜ்மஇஹிம், படைப்பினங்களை மையாக காப்பவர் நீங்கள் தான். ஒரு முஸ்லிம் இதை சொல்லலாமா? எவ்வளவு பெரிய அநியாயம் இது, எவ்வளவு பெரிய பாவம் இது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது? நபிகள் நாயகம் மீது வைத்திருக்கிற பாசத்திற்காக செய்கிறோம் என்று ஷைத்தான் சொன்னதால் ஒரு அடிப்படை சிந்தனை வந்திருந்தால் முஸ்லிம்கள் தப்பித்திருப்பார்கள். இந்த மௌலூதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதவில்லை, கற்றுத்தரவில்லை, நபிகள் நாயகம் காலத்தில் இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ புத்தகத்தை பார்த்திருப்பீர்கள். உலகத்திலேயே அதிசயமான புத்தகம் இதுதான். புத்தகத்துடைய அட்டையில மேல முதல் வரி என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? அவ்வலுமா ஹலக்கல்லாஹு நூர முஹம்மதின், அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை தான் முதலில் படைத்தான். இது ஒரே ஒரு வரி எழுதி இருக்காங்க. இத மௌலூதுக்கு உள்ள ஹிகாயத்துல எப்படி எழுதி இருக்காங்கன்னா, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகத்தின் ஒளியை அல்லாஹ் படைத்து விட்டான், நூரே முஹம்மது என்று சொல்வார்கள். சரி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிதான் முதலில் படைக்கப்பட்டிருக்குன்னு எங்க போட்டிருக்காங்க? புத்தகத்துக்கு உள்ள இல்ல. ஃபர்ஸ்ட் லைனே அதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பாளனுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமைகளும் கண்ணியமும் அல்லாஹ் ஒருவனுக்கே சமர்ப்பணமாகட்டும். உண்மை இறைவனாகிய அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அவன் அனுப்பி வைத்த அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமது தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த எல்லா இறை தூதர்களையும் சத்திய வழியில் பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் அத்துணை பேர் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றும் நீங்காமல் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மௌலிதும் மார்க்கமும். மௌலூத் என்றால் என்ன? அதில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? முஸ்லிம்கள் அதை ஏன் வழக்கமாக ஓதி வருகிறார்கள்? மௌலூது ஓதுவது சரியா பிழையா என்கிற எல்லா விவரங்களையுமே முழுமையாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு கோட்பாட்டை, தகவலை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனிடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறான். அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். முஸ்லிமில் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் மிக எளிதான தண்டனை பெறுகிற ஒரு மனிதனை அழைத்து அல்லாஹ் கேட்பானாம், லவ் குன்த தஃப்ததி பிஹி, இந்த பூமி முழுக்க உனக்குத்தான் சொந்தம் என்றிருந்தால், நீ வாழ்ந்த பூமி முழுக்க உனக்குத்தான் சொந்தம் என்றிருந்தால், நீ இன்று அனுபவிக்கிற நரக வேதனைக்கு பதிலாக நஷ்டஈடாக அதை கொடுப்பாயா என்று அல்லாஹ் கேட்பானாம். அப்போது அந்த அடியான் சொல்வான், இறைவா, இந்த பூமி என்ன, இதைவிட இன்னும் அதிகமாக எனக்கு சொந்தமாக இருந்தாலும் அது அனைத்தையும் தந்துவிட்டு இறைவா, நான் அனுபவிக்கிற இந்த நரக வேதனை இருந்து விடுதலை பெறத்தான் நான் விரும்புவேன். எதை கொடுத்தாவது நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் என் நோக்கம், அதுதான் என் ஆசை என்று அந்த மனிதன் சொல்வானாம். அப்போது அல்லாஹ் இடத்தில் திருப்பி சொல்வான், ஃபகத் சஅல்துக மா ஹுவ அஹ்வனு மின் ஹாதா, பூமியே உனக்கு சொந்தம் என்றிருந்தாலும், பூமியை விட அதிகமாக உனக்கு சொந்தம் என்றிருந்தாலும் அது அத்தனையும் தந்து இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றுதான் விரும்புவேன் என்று நீ சொல்கிறாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எதிர்பார்த்தது, கேட்டது இதைவிட மிக சுலபமானது. அதை அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொன்னார்கள். அல்லாஹ் இப்படி சொல்வானாம், இந்த பூமி நிரம்புகிற அளவிற்கு நீ பாவத்தை சுமந்து கொண்டு வந்திருந்தால் கூட, பூமி நிரம்புகிற அளவிற்கு நீ பாவத்தை சுமந்து கொண்டு வந்திருந்தால் கூட அதே அளவுக்கு மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு நான் உன்னை சந்தித்திருப்பேன். இந்த மனிதனாலும் பூமி நிரம்புகிற அளவுக்கு பாவம் செய்ய முடியாது இல்லையா?
ஆனால் அல்லாஹ் தன் கருணை அப்படி விவரிக்கிறான், இந்த பூமி நிரம்புகிற அளவுக்கு நீ பாவத்தை சுமந்து கொண்டு வந்திருந்தாலும் அதே அளவு கருணையோடு அது அனைத்தையும் மன்னிப்பதற்கு நான் தயாராக இருந்தேன். ஆனால் நான் உன்னிடத்தில் எதிர்பார்த்த ஒரே விஷயம், நீ எனக்கு இணை கற்பிக்காமல் வர வேண்டும் என்பது மட்டும்தான். நான் அதை நீ ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டாய், எனக்கு இணை கற்பித்து விட்டாய். அதனால் இன்றைக்கு நீ தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்லி விடுவானாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பெரும் பாவமாக, கொடும் அநியாயமாக அல்லாஹ் பார்ப்பது, நமக்கு வலியுறுத்தி சொல்வது ஷிர்க் என்கிற இணை வைத்தல் என்கிற பெரும் பாவத்தை தான். இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் மிக பெரும் அநியாயம், அதுதான் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸபுல் மூபிகாத், அழித்தொழிக்கும் 7 பெரும்பாவங்கள் என்று பட்டியல் போட்டபோது அதில் முதல் பாவமாக அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல் இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் தான் மனிதன் செய்கிற துரோகங்களிலேயே ஆக படுமோசமான துரோகம், அதுதான் ஆகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எச்சரித்தார்கள். இந்த மனிதன் இந்த சிந்தனையிலிருந்து மாறிவிடக் கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற சிந்தனை எந்த நிலையிலும் அவனுக்கு வந்துவிடக் கூடாது என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல ஏற்பாடுகளை மனிதனுக்கு செய்து கொடுத்திருக்கிறான். ஐவேளை தொழுகையிலும் தக்பீர் கட்டுகிறோம், தக்பீர் கட்டிய பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பதிலாக வேறு அத்தியாயத்தை அல்லாஹ் ஓத சொல்லி இருக்கலாம். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ், ஏதேனும் ஒரு அத்தியாயத்தை ஓத சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காரணத்தோடு தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயமாக்கி இருக்கிறான். லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லை என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் தெரியுமா? ஃபாத்திஹா ஓதுகிற போது நாம் நம்மை படைத்தவனிடத்தில் வாக்கு கொடுக்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன்தான் அருளாளன், அவன்தான் நிகரற்ற அன்புடையோன், மாலிக் யௌமித்தீன், அவன்தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு மனிதன் தன்னை படைத்த இறைவனிடத்தில் கொடுக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? இய்யாக நஅபுது, இறைவா உன்னை மட்டுமே வணங்கி வழிபடுவோம், வையாக நஸ்தஈன், உன்னிடம் மட்டுமே கையேந்துவோம். எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் உன்னை விட்டுவிட்டு வேறு யாரையும் வணங்கி விட மாட்டோம் இறைவா, உன்னை தவிர யாரிடத்திலும் உதவி தேடி போய் நிற்க மாட்டோம் இறைவா, உனக்கு இணை வைக்கிற பாவத்தை நாங்கள் எந்த காலத்திலும் செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் ஃபஜ்ரில் வாக்கு கொடுத்தோம், லுஹரில் வாக்கு கொடுத்தோம், அஸ்ரில் வாக்கு கொடுத்தோம், மக்ரிபில் வாக்கு கொடுத்தோம், இஷாவில் வாக்கு கொடுத்தோம். நீங்கள் தொழுகிற ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்லாஹ்விடத்தில் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தீர்கள். நாம் கொடுக்கவில்லை, அல்லாஹ் கொடுக்க சொன்னான். சொல்லுங்கள், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவனின் கட்டளை நாம் சொன்னோம், இறைவா உன்னை தவிர யாரையும் எக்காலத்திலும் வணங்க மாட்டோம் இறைவா. மனிதனை விட்டு விடுங்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஜீவராசியும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது. இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வே சொல்கிறான். அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். அலம் தர, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜ்தா செய்கிறது. ஒவ்வொன்றாக அல்லாஹ் சொல்கிறான். வஷம்சு, சூரியன், வல் கமரு, சந்திரன், வன் நுஜூமு, நட்சத்திரங்கள், வல் ஜிபால், மலைகள், வஷஜர், மரங்கள், வத்தவாப், உயிரினங்கள் அனைத்தும். சூரியன் சந்திரன் தொடங்கி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற மனிதனை தவிர உள்ள அத்தனை படைப்புகளும் சாகிற நிலை வந்தால் கூட அல்லாஹ்வை விட்டுவிட்டு அடுத்தவனை ஒரு காலத்திலும் வணங்காது. இறைவா காப்பாற்று என்று அல்லாஹ்வை தவிர அடுத்தவன் பெயரை ஒரு நாயோ பன்றியோ கூட சொல்லாது. தர்காவிற்கு போய் கையேந்துகிறானே ஒரு முஸ்லிம், அங்கே இருக்கிற பள்ளியை பார்த்தால் அவனுக்கு புரிய வேண்டும், அந்த பள்ளி கூட அந்த அவுலியாவின் பெயரை சொல்லாது, அல்லாஹ்வின் பெயரை தான் சொல்லும். அவுலியா காப்பாத்துங்க, நீங்க தான் கஷ்டத்தை போக்கணும், அவுலியா உங்களை தேடி வந்திருக்கிறேன், என்னுடைய துன்பத்தை எல்லாம் நீங்கள் தான் போக்க வேண்டும் என்று அவுலியாவிடத்தில் கையேந்தி நிற்கிற அந்த முஸ்லிம் அந்த தர்காவில் சுற்றி கொண்டிருக்கிற பள்ளியையும் பாச்சானையும் சின்ன சின்ன உயிரினங்களையும் பார்த்தால் கூட புரிந்து கொண்டிருக்க வேண்டும், இதில் வாழ்கிற எந்த உயிரினமும் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காது. உயிரினங்களை விட்டு விடுங்கள். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லவா? ஷைத்தான் கூட ஷிர்க் செய்ய மாட்டான். இந்த செய்தி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். எல்லா ஷிர்க்கையும் ஷைத்தான் தானே செய்ய வைக்கிறான், எல்லாவற்றிற்கும் அவன் தானே அடிப்படை, எல்லாவற்றையும் அவன் தானே ஆரம்பித்தான், எல்லாவற்றையும் அவன் தானே வழிகெடுக்கிறான், எல்லாம் சரி. செய்ய வைப்பானை தவிர அவன் செய்வானா? செய்ய மாட்டான். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். கமஸலி ஷைத்தான் இது காலல் இன்சான் இக்ஃபுர், ஷைத்தான் மனிதனிடத்தில் சொல்வானாம், நீ காஃபிராகி விடு, இறைவனை நிராகரித்து விடு என்று சொல்வானாம். ஃபலம்மா கஃபர
ஷைத்தானின் பேச்சை கேட்டு மனிதன் குஃபருக்கு போய்விட்டால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பாவத்தை செய்து விட்டால், அல்லாஹ்வை மறுத்து விட்டால், கால இன்னி பரீஉம் மின்க, நான் உன்னிடமிருந்து விலகிக் கொள்கிறேன், இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்று ஷைத்தான் சொல்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆக கேடுகட்டவனான ஷைத்தான் கூட ஷிர்க் செய்ய மாட்டான். ஷிர்க்கை பற்றி இவ்வளவு தூரம் எச்சரித்திருக்கிற போது, இஸ்லாத்தின் அடிப்படை அஸ்திவாரமாக தௌஹீது தான் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற போது, நீங்கள் குர்ஆனை எடுத்து வாசித்து பாருங்கள். 30 ஜுஸுகள் குர்ஆனில் இருக்கிறது, 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு விதத்தில் அதிசயமாக தகவல்களை பேசும். ஒரு அத்தியாயம் வரலாறு பற்றி பேசுகிறது என்றால், ஒரு அத்தியாயம் கொள்கை பற்றி பேசும். ஒரு அத்தியாயம் உபதேசம் செய்கிறது என்றால், ஒரு அத்தியாயம் சட்டங்களை பற்றி சொல்லும். ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு விதத்தில் அற்புதமானது, அழகானது, அதிசயமானது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா தொடங்கி சூரத்துல் நாஸ் வரைக்கும் எல்லா அத்தியாயங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிற, இடம்பெற்றிருக்கிற ஒற்றை தகவல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும், அவனை தவிர யாரையும் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிவிடக் கூடாது, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்துவிடக் கூடாது. இதுதான் குர்ஆன் முழுக்க திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. சரி, அல்ஹம்துலில்லாஹ், இந்த செய்தி எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். இதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டுதான் முஸ்லிம்களான நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த காலத்திலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியத்தை செய்வானா என்றால் மனமறிந்து செய்ய மாட்டான். செய்ய வைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றால் வாய்ப்பும் கிடையாது. பகுத்தறிவோடு சிந்திக்கின்ற எந்த முஸ்லிமும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற காரியத்தை மனமறிந்து செய்ய மாட்டான். ஷைத்தானுக்கு ஒரு திட்டம் தேவைப்பட்டது. என்ன திட்டம் என்றால், எப்படியாவது இந்த சமூகத்தை நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவத்தை செய்ய வைக்க வேண்டும், இவர்களை முஷ்ரிக்குகளாக காஃபிர்களாக மாற்ற வேண்டும். என்ன செய்வது? ஷைத்தானுக்கு ஒரு திட்டம் கை கொடுத்தது. அந்த திட்டம் எங்கே ஆரம்பமானது தெரியுமா? நம்ம அத்தனை பேருக்கும் தகப்பனாக இருக்கிற ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சருகிய ஏமாந்த இடம் அதுதான். உங்களுக்கு வரலாறு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான், சொர்க்கத்தில் வாழ வைத்தான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றை கட்டளை விதித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒற்றை கட்டளை என்பதால் மிக சுலபமாக அதை கடைபிடித்து விட்டார்கள். ஷைத்தானால் முடியவில்லை, போராடி பார்த்தான், என்னென்னமோ சொல்லி பார்த்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுக்கவோ வழிகெடுக்கவோ வழிதவறி செய்யவோ அவனால் முடியவில்லை. கடைசியாக அவன் செய்த ஒரு பெரும் திட்டம் என்னவென்றால், அல்லாஹ் தடை செய்திருக்கிற பாவத்தை நல்லது, நன்மையானது, நன்மைக்காக, நல்ல நோக்கத்திற்காக செய்ய சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏமாறுவார்களா பார்ப்போம் திட்டம் போட்டான். அவன் எங்கே வந்தான், என்ன சொன்னான்? குர்ஆன் அப்படியே நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வகாசமஹுமா, ஷைத்தான் வந்து இருவரிடத்திலும் சத்தியம் செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் ஷைத்தான் வந்தான், சத்தியம் செய்தான். இன்னி லகுமா லமினன் நாசிஹீன், நான் உங்கள் இருவரின் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். வகாலமா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று ஏன் தடை விதித்திருக்கிறான் தெரியுமா? அன் தகூனா மலக்கைன், நீங்கள் இருவரும் வானவர்களாக மாறிவிடுவீர்கள். அவ் தகூனா மினல் ஹாலிதீன், அல்லது இங்கேயே சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் கூட அல்லாஹ்வின் கட்டளை மீற வேண்டும் என்று நினைக்கவில்லை, மீற வேண்டும் என்ற எண்ணத்திலும் செய்யவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுவது, நாம் என்ன கேட்பது என்ற எண்ணம் ஒரு துளி கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏமாந்தார்கள். எங்கே ஏமாந்தார்கள் தெரியுமா? ஒரு பாவத்தை, அல்லாஹ் தடை செய்த ஒரு காரியத்தை நல்ல நோக்கத்தை சொல்லி நன்மைக்காக செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, நல்ல காரியம் என்று சொன்னபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்குமோ, நல்லதுக்காக செய்யலாமோ என்று ஏமாந்தார்கள். ஷைத்தானின் பேச்சை கேட்டார்கள். கடைசியில் மனித வாழ்வு அங்கிருந்து தான் ஆரம்பமானது. முதல் மனிதர் செய்த முதல் பிழை, ஷைத்தானுக்கு கிடைத்த முதல் வெற்றி, ஒரு பாவத்தை நன்மை என்று சொன்னபோது, அல்லாஹ் தடை செய்திருக்கிற, அல்லாஹ் தடுத்திருக்கிற ஒரு காரியத்தை நல்ல காரியம், நல்ல நோக்கத்திற்காக செய்யலாம் என்று தவறான வழியை காட்டிய போதுதான் முதல் மனிதர் ஏமாந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏமாந்த முதல் மனிதர் யார் தெரியுமா? நம்ம அத்தனை பேருக்கும் தகப்பனார். இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானி யார் என்று கேட்டால் ஐன்ஸ்டீன் என்று சொல்வார்கள். இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மரணித்த மிகப்பெரிய விஞ்ஞானி யார் என்றால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் என்று சொல்வார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகளுக்கும், கண்டுபிடிப்பாளர்களுக்கும், நபிமார்களுக்கும், அத்தனை பேருக்கும் தகப்பனார், ஆகச் சிறந்த அறிவாளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதைவிட ஒரு முக்கியமான செய்தி தெரியுமா? நாம் எல்லோரும் மனிதர்களிடம் பாடம் படித்தோம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அல்லாஹ்விடமே பாடம் படித்த மாணவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்விடமே பாடம் படித்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏமாற்றுவதற்கு ஷைத்தானுக்கு அந்த திட்டம் தான் கை கொடுத்தது.
உலகத்தின் ஆகப்பெரிய அறிவாளியை அல்லாஹ்விடத்தில் பாடம் படித்த மாணவரை ஷைத்தான் இப்படித்தான் கெடுத்தான். அதை அவன் நன்றாக கற்றுக்கொண்டான். இந்த சமூகத்திடம் வந்து அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யுங்கள் என்றால் செய்ய மாட்டார்கள். இயேசுவே இயேசுவே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லலாமா என்று கேட்டு பாருங்கள். தமிழகத்தில் இருக்கிற எந்த ஆலிமும் தீர்ப்பு கொடுப்பார், ஹராம், ஷிர்க் கூடாது. நபிகள் நாயகமே நபிகள் நாயகமே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா? ஹராம், கொண்டாடக்கூடாது. நபிகள் நாயகத்திற்கு மீலாது விழா கொண்டாடலாமா? கொண்டாடலாம். என்னங்க குழப்பமா இருக்கு? இயேசு நபி தானே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி தானே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதர். இயேசுவே இயேசுவே என்று அழைக்க கூடாது, யா முஹம்மது யா முஹம்மது என்று அழைக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா, கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடக்கூடாது. ஆனால் நபிகள் நாயகத்திற்கு மீலாது விழா கொண்டாடலாம். இயேசுவை புகழ்ந்து நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் நிறைய பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை படிக்கலாமா என்றால் படிக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து எழுதி வைத்திருக்கிற மௌலூது பாடலை படிக்கலாமா என்றால் கண்டிப்பாக படிக்க வேண்டும், ஓத வேண்டும். ஷைத்தான் எப்படி இந்த சமூகத்தை ஏமாற்றுகிறான் பார்த்தீர்களா? மௌலூதை பற்றி முழுமையான ஒரு தொகுப்பாக, ஒரு தகவலாகவே உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். மௌலூதை பற்றி சொல்வதற்கு முன்னால் காய்தல் உவத்தல் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்று நான் முயற்சிக்கிறேன். அது என்ன காய்தல் உவத்தல் இல்லாமல் என்றால், ஒரு பக்க சார்பு மனநிலைகள் இல்லாமல், மௌலூதை ஆதரிப்பவன் என்றும் இல்லாமல், எதிர்ப்பவன் என்றும் இல்லாமல், இரண்டுக்கும் பொதுவாக அதில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வரிக்கு வரி வாசித்து பார்த்தேன். மொத்தமாக சுபஹான மௌலித் என்கிறது என்று சொல்லப்படுகிற இந்த மௌலூதில் மொத்தம் 12 பைத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று தொடங்குகிற இது போன்ற பைத்துகளை நீங்கள் எடுத்து எண்ணி பார்த்தால் மொத்தமாக 12 பைத்துகள். அதில் யா சய்யிதி புகழ் மாலை என்று அந்த 12 பைத்துகளுக்கு பிறகு ஒரு பைத்து இருக்கிறது. அதையும் சேர்த்து கணக்கு வைத்தால் மொத்தமாக 13 பைத்துகள் இருக்கிறது. இதில் இடையில் வரக்கூடிய மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா என்கிற ஒரு சின்ன பைத், அப்புறம் துவாவுக்கு பின்னால் வரக்கூடிய அதையும் துவா என்றே சொல்கிறார்கள், இலாஹி தம்மமின் நிஅமா அலைனா வஃபிகனா லிஷுக்ரிக மா பகீனா என்கிற துவா. இப்ப 13 பைத்து, 2 சின்ன பைத்து, அப்புறம் 2 துவா. சின்ன துவான்னு ஒரு துவா இருக்கும், கடைசியாக தம்மல் மௌலூது ஷரீஃப் என்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய துவா. இது மௌலூதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட், ஒட்டுமொத்தமாக உள்ள இருக்கிற செய்திகள். இதுல பாத்தீங்கன்னா மௌலூதில் ஹிகாயத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிகாயத் அப்படின்னா ஒரு பைத்து முடிஞ்ச பின்னாடி ஒரு வரலாறு, ஒரு சம்பவம், ஒரு கதை ஒன்று எழுதப்பட்டிருக்கும். அதுபோல எத்தனை ஹிகாயத்துகள் இருக்கிறது என்று எண்ணி பார்த்தால் மொத்தமாக 11 ஹிகாயத்துகள், 11 வரலாற்று நிகழ்வுகள், சம்பவங்கள், கதைகள் மௌலூதில் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப நான் வைத்திருக்கக்கூடிய இந்த மௌலூது நான் ஓதின காலத்தில் வாங்கினதுங்க. ஓதும்போது ஓதுறதுக்கு உதவுச்சு, இப்போ கூடாதுன்னு சொல்றதுக்கு உதவுது. அப்ப நான் காலத்தில் ஓதிய இந்த சுபஹான மௌலூது புத்தகத்துல 51 பக்கங்கள் இருக்கிறது. சரி, ஒட்டுமொத்தமாக இதில் என்ன இருக்கிறது, நல்ல விஷயங்கள் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு 18 திருக்குரான் வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்கன்னு சொல்றாங்க, அதை நம்ம 7 வசனமா கணக்கு வச்சுக்குவோம். அப்புறம் அதுக்கு பிறகு லக்கது ஜாக்கும் ரசூல் மின் அன்ஃபுசிக்கும் இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, அப்புறம் ஹிகாயத்துக்கு இடையில வரக்கூடிய வசனங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கணக்கு பார்த்தால் ஒரு 18 திருக்குரான் வசனங்கள் இந்த மௌலூது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சரி, மௌலூதில் வரக்கூடிய அடிகள், வரிகள், அல்லாஹு ஹாலிகுனா, அல்லாஹு ராசிகுனா, அல்லாஹு ஹாதினா, சுபஹான மௌலானா, இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு வாக்கியத்தையும் ஒரு அடி என்று நீங்கள் கணக்கு வைத்துக் கொண்டால் 489 அடிகள் மௌலூதில் இருக்கிறது. என்ன வேலையெல்லாம் உட்காந்து என்ன நீங்களா அப்படின்னா கொடுமை என்ன பண்றது, முழுசா ஆய்வு பண்ணணுமேங்கிறதுக்காக வேண்டி வரிக்கு வரி உட்கார்ந்து என்னென்ன ஒட்டுமொத்தமாக 489 அடிகள் மௌலூதில் இருக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நான் வாசித்ததிலேயே மிகச்சிறந்த ஒரு அரபு கவிதை என்றால் நான் மௌலூதை தான் சொல்வேன். வெறும் ஒரு கவிதை என்று நீங்கள் அதை வாசித்து பார்த்தால் ஒரு கவிஞன் இப்படியெல்லாம் யோசிப்பானா என்னை கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதீத அன்பு கொண்ட ஒரு கவிஞன் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல், குர்ஆன் ஹதீஸை படிக்காமல், அவருக்கு தோன்றியதை எழுதினால் எப்படி ஒரு கவிதை எழுதுவானோ அதுபோல அரபு மொழியில் எழுதப்பட்ட மிக அற்புதமான ஒரு கவிதை இந்த மௌலூத். நான் ரசித்த வரிகளை உங்களுக்கு சொல்றேனே. மௌலூத் படிக்கும்போது அதில் என்ன ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு வாசிக்கும் போது இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. உதாரணத்திற்கு மிஸ்ல ஹுஸ்னிக மார ஐனா கத்து யா வஜ்ஹ சுரூரி, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை போல ஒருவரை யாருமே பார்த்ததே கிடையாது. ஒரு கவிஞர் இப்படி யோசிக்கிறார் பாருங்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாம் ஸலவாத் சொல்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஸலவாத்தை சொல்கிறோம். நாம அல்லாஹ்வுடைய தூதருக்கு துஆ செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாம யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அருள் புரிவாயாக, அவர்களுக்கு நீ
மறுமையில் சொர்க்கத்தில் அதை கொடுப்பாயாக என்று எதையாவது கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்காக துஆ செய்தால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இப்ப இவர் யாருமே யோசிக்காத விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்காக இவர் ஸலவாத்து சொல்லுகிறார், பிரார்த்திக்கிறார். எப்படின்னு பார்த்தா, இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் யோசிப்பானா அப்படின்னு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இருந்தது. என்ன சொல்றாரு தெரியுமா? ஸல்லா அலைக்கல்லாஹு ஃபில் அஹ்யானி, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு அருள் புரிவானாக. இன்னொரு பைத்தில் சொல்றாரு, வஸல்லி அலா ரசூலிக குல்லஹீன், எல்லா சமயங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் புரிவானாக, அல்லாஹ் இரக்கம் காட்டுவானாக என்று அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இவர் ஸலவாத்து சொல்லுகிறார், பிரார்த்தனை செய்கிறார். இன்னொரு நான் ரசித்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, ஸல்லா அலைக ஹாலிகுல் ஜினானி மாதாம அபதுர் ரஹ்மத்திர் ரஹ்மானி, ரஹ்மானின் அருள் இருக்கும் வரை அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக நாயகமே. ரஹ்மானுடைய அருள் என்றைக்கும் அழியாது. இப்படி யோசிக்கிறார் பாத்தீங்களா? யாருமே இப்படி ஸலவாத்து சொல்லி இருக்க மாட்டாங்க, இப்படி யோசித்திருக்க மாட்டார்கள். நான் ஒரு கவிஞன் யோசிக்கிறான் பாருங்கள். ஒரு கவிஞனுடைய இந்த அற்புதமான சிந்தனை, ரசூலுல்லாஹ்வின் மீது இப்படி ஒரு மனிதன் யோசிப்பானா? ஒரு வகையில் பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் மீது இவர் வைத்திருக்கிற அந்த அதீத அன்பு அவருடைய வாசகங்களில் நமக்கு தெரிய வருகிறது. அவர் இப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார், ரப்பி வர்சுக்குனா ஜியாரத்தஹு கபல கபுதி ரூஹி வல் குருஜி, இறைவா என் உயிர் போவதற்கு முன்னால் நான் நபிகள் நாயகத்தை போய் ஜியாரத்து செய்கிற வாய்ப்பை ஒரு தடவையாவது எனக்கு கொடு இறைவா. அந்த மதீனாவுக்கு போகணும். உயிரோட ரசூலுல்லாஹ் இப்ப இல்ல, பூமி மேல இல்ல, பார்க்க முடியாது. இருந்தா நேரா போய் பார்க்கணும்னு கேட்டிருப்பேன். நேராக பார்க்க முடியாது, அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம். அவர்களின் கபருக்கு போய் ஜியாரத்து செய்கிற வாய்ப்பை எனக்கு ஒரு முறையாவது கொடு இறைவா, என் மரணத்திற்கு முன்னால் அந்த வாய்ப்பை கொடு அப்படின்னு கேட்கிற அந்த வார்த்தைக்கு பின்னால் காதலாகி கசிந்துருகின்னு ஒரு தமிழ் ஒரு கவிஞன் படிப்பான் இல்லையா? நபிகள் நாயகத்தை மீது வைத்திருக்கிற அதீத அன்பினால் ஒரு கவிஞன் எழுதிய ஒரு கவிதையாக நான் அதை ரசித்து பார்க்கிறேன். அப்படி ரசித்த சில வரிகளை சொல்றேன். அலைஹிம் மின் சலாம் இல்லாஹி அத்தியபுஹு மா நாஹத்தில் வருக்கு ஃபி அவுராகி அகுசானி, மர கிளைகளின் இலைகளில் ஓசை எழுகிற காலமெல்லாம் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சஹாபாக்களுக்கும் அருள் புரிவானாக என்று ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அவர் எப்படி யோசிச்சிருக்கிறார் பாருங்க. மரத்தினுடைய கிளைகளின் அந்த இலைகளில் ஓசை எழுகிற காலம் எல்லாம், காலத்திற்கும் ஓசை வந்து கொண்டுதான் இருக்கும். காற்று இருக்கிற வரைக்கும் மரம் அசையும், மரம் இருக்கிற வரைக்கும் காற்று மரத்தை அசைத்துக் கொண்டுதான் இருக்கும். அந்த மரம் அசைக்கப்படுகிற வரைக்கும் அதன் இலைகளில் இருந்து கிளைகளில் இருந்து சப்தம் வந்து கொண்டுதான் இருக்கும். அவர் எப்படி பிரார்த்திக்கிறார், எப்படி யோசிக்கிறார், எப்படி சிந்திக்கிறார் என்று பாருங்கள். மரத்தின் இலைகளின் வழியாக சப்தம் வந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் புரிவானாக, அவரின் குடும்பத்தினருக்கு அருள் புரிவானாக, அவரின் சமூகமான சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்திக்கிறார். ஒரு மனிதன் இப்படியெல்லாம் யோசிப்பானா? ஒரு கவிஞனுக்கு இப்படியெல்லாம் சிந்தனை வருமா என்று ஆச்சரியப்படுத்திய வரிகள் இவை. ஒரு வரி சொல்கிறார் அந்த கவிஞர், ஃபைலு ஸலாத்தி அலா கைரில் ஹுதாத்தி ஜரா மா லஅல் பர்கு மின் ஆஃபாகி நஜ்மாஇ, விண்மீன்கள் நீந்துகின்ற விண்ணகத்து பெருவெளியில் கண்கவரும் மின்னல்கள் ஒளி வீசுகின்ற காலமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்திக்கிறார். அதாவது விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருக்கிற காலமெல்லாம், மின்னல் ஒளி வீசிக் கொண்டிருக்கிற காலமெல்லாம், மின்னல் ஒளிர்ந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் புரிவானாக என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். சுருக்கமாக சொன்னால் ஒரு கவிதையாக, ஒரு இபாதத் என்று இல்லாமல் வெறும் ஒரு கவிதை, அரபு மொழியில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கவிதை என்று வாசித்து பார்த்தால் அது நான் அதிசயித்து பார்த்த, ரசித்து பார்த்த நிறைய வார்த்தைகள், நிறைய வரிகள் அதில் இருக்கிறது. ஒரு கவிஞன் எவ்வளவு தூரம் யோசிக்கிறான். நம்ம ஹதீஸ் கலை படிக்கிற போது அதில் ஒரு சாராரை பற்றி வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய்யான செய்திகளை இட்டுக்கட்டி சொன்னவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாராரை பற்றி ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகத்தின் மீது அதீத அன்பு கொண்ட காரணத்தினால் மார்க்கத்தின் நன்மைக்காக வேண்டி என்று சில பேர் ரசூலுல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்ப என்ன தோணும்னா, மார்க்கத்தின் நன்மைக்காக அல்லது நபிகள் நாயகம் மீது கொண்டிருக்கிற அன்புக்காக வேண்டி ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ்வின் மீது பொய் சொல்வானா என்று தோன்றும். ஆனால் சில நேரங்களில் அப்படித்தான் அறியாமை, அதீத அன்பு இது மாதிரியான விசித்திரமான தவறுகளை செய்ய வைக்கும். ஷைத்தான் சில நேரம் அப்படித்தான் குழப்புவான். நல்லதுக்கு செய்வது போல, நல்ல காரியத்தை செய்ய வைப்பது போல ஷைத்தான் வருவான், கதை சொல்லுவான். நாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கும். நல்ல காரியத்தை தானே செய்ய சொல்லுகிறான். நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும், ஆம் நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகத்தை புகழ்வது குற்றமா? கண்டிப்பாக குற்றம் இல்லை. சரி, என்ன செய்யலாம்? மௌலிது ஓதுங்கள். எனக்கு சுன்னத்துல் ஜமாத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதையை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன்.
நான் ஆரம்பத்திலே சொல்லிவிடுகிறேன், இது கதை. குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ் இருக்கான்னு யாரும் கேட்கக்கூடாது. சுன்னத்துல் ஜமாத்தில் என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்ன ஒரு கதை. ஒரு பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தார். பழங்காலத்து பள்ளிவாசல், எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடும் என்ற நிலையில் இருந்த ஒரு பழங்காலத்து பள்ளிவாசல். ஒரு வயதான பெரியவர் பள்ளிவாசலுக்குள்ளே தக்பீர் கட்டினார். கவனம் இல்லாமல் அவர் தொழுது கொண்டிருக்கிறார். ஆனால் பள்ளிவாசல் சுற்றுச்சுவர் ஆடிக்கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் அவர் மீது விழலாம். யாரோ பள்ளிவாசலின் வெளியே இருந்து வாசலில் இருந்து சப்தம் போடுகிறார்கள், பாய் சீக்கிரமா ஓடிவாங்க, பள்ளிவாசல் சுவர் ஆடிக்கிட்டு இருக்கு, இடிஞ்சு விழுந்துரும், வேகமா ஓடிவாங்க. வயசான பெரியவர் கவனிக்கல, அவர் அல்லாஹ் ரஹ்மானின் தொழுதுட்டு இருக்கார். மறுபடியும் யாரோ கத்துறாங்க, சீக்கிரமா வெளியே ஓடிவாங்க பாய், பள்ளிவாசல் இடிஞ்சு விழ போகுது. இப்ப கவனிக்கிறார். இப்ப மூணாவது மறுபடியும் சத்தம் போட்டாங்களா, இவர் இப்படி அண்ணாந்து பார்க்கிறார், பள்ளிவாசல் சுவர் கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியே தொழுகை விட்டுட்டு குடுன்னு வெளியே ஓடி வந்துட்டார். வெளியே ஓடி இவர் வெளியே வாசலுக்கு வர்றாரு, டும்முன்னு பள்ளிவாசல் சுவர் இடிஞ்சு விழுகுது. அவர் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன காப்பாத்தினா, அல்லாஹ்வுக்கு தான் முதல் நன்றி. பாய் உங்களுக்கு ரொம்ப நன்றி, எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கிறீங்க. நான் பாட்டுக்க கவனம் இல்லாமல் தொழுதிருந்தேன்னா அது என் மேல விழுந்திருந்தா எனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். கை போயிருக்குமோ, கால் போயிருக்குமோ, அல்லது ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு போயிருப்போனோ தெரியாது, மௌத்தா கூட போயிருக்கலாம். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க பாய், கையை கொடுத்து நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், உங்களுக்காக நான் கண்டிப்பா துவா செய்யணும், உங்க பேர் என்னன்னு மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டார். அந்த சத்தம் போட்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு நன்மை செஞ்சேனா? ஆமா, நான் இதுல என்ன செஞ்சீங்க, நன்மை தானே செஞ்சீங்க. அப்ப விட்டுருங்க, நான் கிளம்புறேன், என் பேரெல்லாம் கேட்காதீங்க பாய். இல்ல பாய், எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கிறீங்க, நீங்க எனக்கு என்னன்னு போயிருக்கலாம், தொழுதுட்டு இருந்தா என்ன காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. இல்ல பாய் விட்டுருங்க, பேரெல்லாம் கேட்காதீங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லித்தான் ஆகணும். அப்ப அவர் சொன்னாராம், என் பேரு சைத்தான், என் பேரு சைத்தான். என்னப்பா சைத்தான்ங்கிற, அப்புறம் இப்படி என்னை காப்பாத்தின, நீ நல்லதே பண்ண மாட்டிய. இப்ப சைத்தான் சொன்னானா, நான் நல்லது பண்ணல, கெட்டதான் பண்ணியிருக்கிறேன். என்னப்பா நான் பாட்டுக்கு தொழுதுகிட்டு இருந்தேன். இப்ப சைத்தான் சொன்னானா, நீங்க இஹ்லாஸோட அல்லாஹ் ரஹ்மானின்னு தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, அப்படியே நேரா இடிஞ்சு மேல விழுந்துருந்துச்சுன்னு வைங்க, ஒருவேளை நீங்க மௌத்தா போயிருந்தா ஷஹீதாகிற பாக்கியம் கூட உங்களுக்கு ஒருவேளை கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஷஹீது ஆயிட்டீங்கன்னா நேர சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படி நரகத்துக்கு கூட்டு போறது, அதனால தான் வெளியே கூட்டு வந்தேன் அப்படின்னு சைத்தான் சொன்னானா. இது போல சைத்தான் என்ன செய்வான் என்றால், நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும், ஆம் நேசிக்க வேண்டும். என்ன செய்யலாம், நபிகள் நாயகத்தை போல வாழ வேண்டும் என்று சைத்தான் சொல்ல மாட்டான், மௌலிது ஓத வேண்டும் என்று சொல்லுவான். நபிகள் நாயகத்தை புகழ வேண்டும், ஆம் புகழ வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு சமமாக வைத்து புகழ வேண்டும் என்று சொல்லுவான். நான் உங்களுக்கு சொன்னேனே, மொத்தமாக மௌலிதில் 489 வரிகள் இருக்கிறது, அடிகள் இருக்கிறது என்று சொன்னேனே, எண்ணி பார்த்தேன் 50 சிற்கான அடிகள் இருக்கிறது. 1 2 அல்ல, ஒரே ஒரு முறை நீங்கள் மௌலிதை எடுத்து ஓத ஆரம்பித்தால், ஒரு அரபு கவிதை என்று நாம் அதை ரசித்தோமே, ஆனால் அதில் இருக்கிற ஆபத்து என்ன தெரியுமா, அதில் இருக்கிற பெரும் பேராபத்து என்ன தெரியுமா, 489 அடிகளில் 50 சிற்கான வரிகள் இருக்கிறது. அன்த கஃபாருல் ஹதாயா, நபிகள் நாயகமே நீங்கள் தான் என் பாவங்களை மன்னிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாரில் குரூபி, கவலைகளை போக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். வலவு தக்கூனு சகீமா, நீ நோயாளியாக இருந்தால் லதைஹி புரு சகாமி, நபிகள் நாயகத்திடம் தான் உன் நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைகளை போக்குவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நோய்களை நீக்குவார்கள். யா சய்யிதி யா ரசூலுல்லாஹி குது பியதி, என் தலைவரே நபிகள் நாயகமே, குது பியதி என்னுடைய கையை பிடியுங்கள். மாலி சிவா கவல அல்வி இலாஹதி, உங்களை விட்டால் என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாது. வ அன்த ஹக்கன் கியாசுல் ஹல்கி அஜ்மஇஹிம், படைப்பினங்களை மெய்யாக காப்பவர் நீங்கள் தான். ஒரு முஸ்லிம் இதை சொல்லலாமா? எவ்வளவு பெரிய அநியாயம் இது, எவ்வளவு பெரிய பாவம் இது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது? காட்டில் காணாமல் போனது. நபிகள் நாயகம் மீது வைத்திருக்கிற பாசத்திற்காக செய்கிறோம் என்று ஷைத்தான் சொன்னதால் ஒரு அடிப்படை சிந்தனை வந்திருந்தால் முஸ்லிம்கள் தப்பித்திருப்பார்கள். இந்த மௌலூதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதவில்லை, கற்றுத்தரவில்லை, நபிகள் நாயகம் காலத்தில் இல்லை. நான் கையில் வைத்திருக்கிற இந்த மௌலூதை பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ புத்தகத்தை பார்த்திருப்பீர்கள், உலகத்திலேயே அதிசயமான புத்தகம் இதுதான். சிலர் வீடுகளில் சுன்னத் ஜமாத்தில் இருந்த காலத்தில் ஓதிய மௌலூத் இருக்கலாம். அது என்ன அதிசயமான புத்தகம் என்று கேட்டால், இப்ப நான் இங்கிருந்து காட்டா உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, நானே வாசிச்சிடுறேன். புத்தகத்துடைய அட்டையில மேல முதல் வரி என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? அவ்வலுமா ஹலக்கல்லாஹு நூர முஹம்மதின், அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை தான் முதலில் படைத்தான். இது ஒரே ஒரு வரி எழுதி இருக்கிறாங்க.
இத மௌலிதுக்கு உள்ள ஹிகாயத்துல எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகத்தின் ஒளியை அல்லாஹ் படைத்து விட்டான். நூரே முஹம்மது என்று சொல்வார்கள். நபியின் ஒளியை அல்லாஹ் படைத்து விட்டான். எப்போது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால். சரி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிதான் முதலில் படைக்கப்பட்டிருக்குன்னு எங்க போட்டிருக்காங்க? புத்தகத்துக்கு உள்ள இல்ல. ஃபர்ஸ்ட் லைனே அதான். ஹதீஸ்ல தேடி பார்க்கிறோம். புகாரில இருக்கா? இல்ல. முஸ்லிம்ல இல்ல. அபூதாவுதுல இல்ல. நசாயில இல்ல. இப்னு மாஜால இல்ல. அஹ்மதுல இல்ல. தாரமில இல்ல. எந்த ஹதீஸ் கிதாபுல இல்ல. எங்க இருக்கு? இமாம்கள் இது பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், லா அஸ்ல லஹா, இது அடிப்படையற்ற ஒரு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. உலகத்திலேயே வரலாற்றிலேயே பொய்யை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதல் நூல் இந்த மௌலிது. உள்ளேலாம் நீங்க அப்புறம் போங்க, உள்ள என்ன இருக்கு, உள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எனக்கு நேரம் முடிய போகுது. நான் உட்கார்ந்து எண்ணினேன், 45 பொய்கள் இருக்கு. அல்லாஹ் மீது துணிந்து 10 பொய் சொல்லி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 12 பொய்கள், ஆமினா அம்மா மீது 8 பொய்கள், அப்துல் முத்தலிபின் மீது பொய், யாரையுமே விட்டு வைக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேலேயும் பொய். அது இதை எழுதின கவிஞருக்கு ரொம்ப பாசம் முத்திருச்சு. என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது முதல்ல ஆமினா அம்மா மேல போய். ஆமினா அம்மா அவர்கள் கர்ப்பமாக இருக்கிற போது வயிற்றிலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டது. அந்த ஒளியில் கைசர் கிஸ்ராவின் மாளிகைகள் எல்லாம் பார்த்தார்கள். அந்த ஊரில் இருக்கிற சிறைகள் எல்லாம் டம் டம் என்று விழுந்து உடைந்ததை பார்த்தார்கள். வஹர்ரத்தில் அஸ்னாமு மின் அஜ்லிஹி அப்படின்னு கவிஞர் படிக்கிறார் மௌலூதுல. சரி, அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற போது வானவர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புன்னு தானே எழுதியிருக்கிறார். அதனால எப்படி பொய்ய ஆரம்பிக்கிறார்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற போது வானவர்கள் வந்தார்கள். சரி, வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராம எப்படி? அவங்களும் வந்தாங்க. சரி, வந்து ஹூருல் ஈன்கள் வந்தார்கள். அவங்க எதுக்கு வந்தாங்க? நர்சமா இல்ல. இல்ல, இப்போ நம்ம காலத்துல இருந்தா நர்சமா இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல அன்றைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப பிரசவம் பார்க்கறதுக்கு ஆள் வேணுமே. அதுக்கு யார் வந்தாவமா? ஹூருல் ஈன்கள், சொர்க்க கன்னியர்கள் வந்தார்கள். இது இப்படியெல்லாம் குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கா? இல்ல. மௌலூதி புத்தகத்தின் ஆசிரியர் இட்டுக்கட்டி இஷ்டத்துக்கு எழுதி இருக்கிறார். வானவர்கள் வந்தார்கள், ஹூருல் வந்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதை சொன்னார்கள். இதை விட கொடுமை என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்த நிலையில் பிறந்தார்கள். எங்க இந்த குழந்தையாவது சஜ்தா செஞ்ச நிலைமையில் பிறக்க முடியுமாங்க? சஜ்தா செஞ்ச நிலைமையில ஒரு குழந்தை பிறந்தா அந்த அம்மா எப்படி உயிர் வாழும்? இது சாத்தியமா? முதல்ல எதுக்கு இந்த இப்படி இவ்வளவு அதீத பொய்? நம்ம ரசூலுல்லாஹ் மேல பொய் சொல்றமே அந்த ஆசிரியருக்கு பயமே இல்லை. அவர் என்ன முடிவுக்கு வந்து விட்டார் என்றால், நபிகள் நாயகத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், நபிகள் நாயகத்தை புகழ வேண்டும் என்பதற்காக இருப்பதை சொல்லி இருக்கலாம், அல்லாஹ் சொன்னதை சொல்லி புகழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் தன் கற்பனை சிறகை பறக்க விட்டு இருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்த நிலையில் பிறந்தார்கள். சரி, மக்கஹூலன், சுர்மா போட்டிருக்கிற நிலையில் பிறந்தார்கள். அம்மா வைத்துக்கள் யார்ப்பா அந்த மேக்கப் மேன் வேலையெல்லாம் பார்த்தது? மக்தூனன், கத்தா செய்யப்பட்டிருக்கிற நிலையில் பிறந்தார்கள். அம்மா வயிற்றுக்குள்ள மேக்கப் மேன் மட்டும் இல்ல, டாக்டரும் போயிருக்கார், ஆபரேஷனும் நடந்திருக்கு. மதுஹூனுன், தலைக்கு எண்ணெயும் தேய்ச்சிருக்கிறாங்க. நம்ம மேக்கப் மேன் போய் சுருமா போட்டிருக்காருன்னா தலைக்கு என்ன தைக்காமையா இருந்திருப்பாங்க? நாம் யாரை பற்றி பேசுகிறோம்? நபிகள் நாயகத்தை பற்றி இல்லையா? அவர்கள் யார்? நம்முடைய தலைவர் இல்லையா? உயிருக்கு உயிராக நாம் நேசிக்கின்ற நம்முடைய நேசர் இல்லையா? நபிகள் நாயகத்தின் மீது ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்னால் 1000 முறை யோசிக்க வேண்டும். நான் துணிந்து எழுதியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சஜ்தா செய்த நிலையில் பிறந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தலையில் எண்ணெய் தேய்க்கப்பட்ட நிலையில் பிறந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கத்ரா செய்யப்பட்ட நிலையில் பிறந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சுருமா வைக்கப்பட்ட நிலையில் பிறந்தார்கள். சரி, பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சுருமா என்ன பண்றது? அதுக்கு ஒரு கதை. வானவர்களாம் சேர்ந்து அந்த சுருமாவை எடுத்து நபித்துவ முத்திரை நம்ம ஹதீஸ்ல ஒன்று படிக்கிறோமே, அந்த சுருமா வச்சு தான் அந்த முத்திரையை வச்சிருக்கிறாங்க. கவிஞர் யோசிச்சிருக்கார், முத்திரைன்னு ஒன்று வச்சாங்கன்னா அதுக்கு இங்க்குன்னு ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? நம்ம சீல் வைக்கும் போது இங்கு யூஸ் பண்றோம் இல்லையா? அப்போ நபித்துவ முத்திரைன்னு சொல்றோமே, இங்கெல்லாம் எப்படி முத்திரை வச்சிருப்பாங்க? யோசிச்சிருக்கார், என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? அம்மா வயிற்றுக்குள்ள சுருமா போட்டாங்க, நம்ம ஒன்று எழுதணுமே, அந்த சுருமாவை கலெக்ட் பண்ணி அதை வச்சு முத்திரை வச்சுட்டாங்க. நபித்துவ முத்திரை அந்த சுருமாவின் மூலம் வைக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கிறார். அத்தனையும் நான் கதை சொல்லவில்லை, கையில் புத்தகத்தை வைத்துக் கொண்டு வரிக்கு வரி வாசித்து விட்டு சொல்கிறேன். 45 பொய்கள் எல்லாமே ருவிய அறிவிக்கப்படுகிறது. இல்ல, ரொம்ப கொடுமைங்க. அத்தாஹா ஆத்தின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். வருபவர் வந்தார். ஆமினா அம்மா அவர்கள் கனவில் பார்த்தார்கள், அத்தாஹா ஆத்தின், வருபவர் வந்தார்.
இது யாருங்க சொன்னது? சொல்பவர் சொன்னார். இது யாருங்க எழுதுபவர் எழுதினார். இது யாருங்க அறிவிச்சது? அறிவிச்சவர் அறிவிச்சார். நீ யாரியா லூசு? எங்க ஒரு பைத்தியத்தால் தாங்க இப்படி எழுத முடியும். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரால் தான் இப்படி துணிந்து அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்ல முடியும் இல்லையா? கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம அல்லாஹ் மீது பொய் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார். என் மீது துணிந்து ஒருவன் பொய் சொன்னால் அவன் நரகத்திற்கு போவான் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்தார்களே. வமன் அஸ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. அல்லாஹ் மீது பொய்யை இட்டுக்கட்டபவனை விட பெரும் அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? படைத்தவன் மீதே ஒருவன் துணிந்து பொய் சொல்கிறான் என்றால் நீங்கள் மௌலூதை கவிதை என்ற அளவில் கூட எடுத்து வாசிக்க முடியாது. சரி, ஷிர்க்க கட் பண்ணுவோம். 489 அடியில 50 ஷிர்கான வரி, 50 கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத படிப்போமா அப்படின்னா 45 பொய்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிரான அத்தனை பொய்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை மிக எளிதாக்கி இருக்கிறான். மௌலூதை எடுத்து வாசித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களை ஆய்வு செய்து எது சரி எது பிழை எல்லாம் யோசிக்க வேண்டாம். நான் கையில் வைத்திருக்கிற இந்த புத்தகத்துக்கு பேரே சுபஹான மௌலித். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். சுபஹான மௌலித்னா சுபஹான் அல்லாஹ் மட்டும்தான், பரிசுத்தமான என்று பொருள். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் மட்டும்தான் பரிசுத்தமானவன். அல்லதீ லம் யலித் வலம் யூலத். எவனுக்கு பிறப்பே இல்லையோ அவன்தான் சுபஹான். எவன் யாருக்கும் பிறக்கவில்லையோ அவன்தான் சுபஹான். எவனுக்கு மனைவி இல்லையோ அவன்தான் சுபஹான். எவனுக்கு தாய் தந்தை இல்லையோ அவன்தான் சுபஹான். எவனுக்கு பிள்ளைகள் இல்லையோ அவன்தான் சுபஹான். எவன் வயிற்றில் மலத்தை சுமக்கவில்லையோ அந்த அல்லாஹ் தான் சுபஹான். மலத்தை சுமக்கிற எந்த மனிதனும் சுபஹான் ஆக முடியாது. சுபஹான் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான். நான் என்ன எழுதி வைத்திருக்கிற பெயரை பார்த்தீங்களா? சுபஹான மௌலித். பேரை பார்த்தோன்னே தெரிய வேணாமா? பேரே ஷிர்க்கு. உள்ள போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஷிர்கா இல்லையா சரியா பிள்ளையா அதெல்லாம் ரெண்டாவது. பெயரை கேட்ட மாத்திரத்திலே புரிந்து கொள்ளலாம் இது ஷிர்க். இப்படி பெயர் வைக்க கூடாது. நீங்கள் குர்ஆனை ஹதீஸை எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு யாருக்காவது எங்காவது சுபஹான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறானா? அல்லாஹ்வை தவிர இந்த சுபஹான் என்ற வார்த்தை யாருக்குமே குர்ஆனிலும் ஹதீஸிலும் பயன்படுத்தப்படவில்லை. அது பொருந்தவும் செய்யாது. ஏனென்றால் சுபஹான் அல்லாஹ் மட்டும்தான். இரண்டாவது, மௌலூது புத்தகத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலூது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஷைഖில் ஹதீப் முஹம்மதுல் கஸாலி. இமாம் கஸாலி அவர்கள் எழுதியதாக சொல்லப்படுகிறது. வகீல இன்னும் சொல்லப்படுகிறது முஹம்மதுல் மதனி. ஹத்தீபுல் பக்தாதி இமாம் அவர்களோ அல்லது கஸாலி இமாம் அவர்களோ எழுதியதாக சொல்லப்படுகிறது. இவர் எழுதினாரா? சொல்லப்படுகிறது. அவர் எழுதினாரா? சொல்லப்படுகிறது. நான் எழுதினா? சொல்லப்படுகிறது. நீங்க எழுதுனீங்களா? சொல்லப்படுகிறது. யார்ப்பா சொன்னது? சொல்லப்படுகிறது. சொன்னது யாருங்க? சொல்லப்படுகிறது. எங்க இப்படி ஒரு புத்தகத்தை பார்த்திருக்கீங்களா? அட எழுதுனா பேர் வேணும்ல, இன்னார் எழுதினாரு அப்படின்னு வேணும்ல. சுருக்கமாக இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் இல்லாத ஒரு நூல், யார் எழுதியது என்றே தெரியாத ஒரு நூல், பொய்யிலேயே ஆரம்பிக்கின்ற ஒரு நூல், பெயரையே ஷிர்காக கொண்டிருக்கிற ஒரு நூல். அதை படித்தால் நம்மை சொர்க்கத்திற்கு அது அழைத்து செல்லுமா? அது நன்மையான காரியமாக இருக்க முடியுமா? அது அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய ரசூலாலும் அங்கீகரிக்கப்படுமா என்று முஸ்லிம்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். உள்ளபடியே நபிகள் நாயகத்தை மனமாற உளமாற நேசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொன்னபடி வாழ்வதுதான் நபிகள் நாயகத்தை நேசிக்கின்ற முறை. அல்லாஹ்வின் தூதர் எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழ வேண்டும். ஆனால் இந்த சமூகத்திற்கு நபிகள் நாயகத்தின் வழிமுறை போதிக்கப்படாமல் கவிதைகளும் இது போன்ற மௌலூது போன்ற கப்சாக்களும் போதிக்கப்பட்ட காரணத்தினால் முஸ்லிம் சமுதாயம் என்ன நினைத்துக் கொண்டார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல நாம் வாழ வேண்டியதில்லை, வருடத்திற்கு ஒரு முறை மௌலூது ஓதினால் போதுமானது. நான் ரசூலுல்லாவை நேசிக்கிறேன், நான் ரசூலுல்லாவை உயிருக்குயிராக நேசிக்கிறேன், ரசூலுல்லாவை என் உயிருக்கும் மேலாக மதிக்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாவை போல வாழ வேண்டும். ஆனால் ஷைத்தான் என்ன சொல்லிக் கொடுத்தான் என்றால் வாழ்வதெல்லாம் இரண்டாவது. அது நம்மால் முடியாது. எனவே மௌலூது ஓதுங்கள். நீங்கள் நபிகள் நாயகத்தை உண்மையாக நேசிக்கிறீர்களா? மௌலூது ஓதுங்கள். நீங்கள் நபிகள் நாயகம் மீது உண்மையாக அனுபவித்திருக்கிறீர்களா? மௌலூது ஓதுங்கள். நீங்கள் நபிகள் நாயகத்தை புகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? மௌலூது ஓதுங்கள். இது ஷைத்தான் வழி. அல்லாஹ் சொல்வது போல இரண்டு வழிகளும் நமக்கு முன்னால் இருக்கிறது. வஹதைனாஹு நஜ்தைன், நாம் மனிதனுக்கு இரண்டு வழிகளை காட்டி இருக்கிறோம். ஒன்று அல்லாஹ் ரசூல் காண்பித்த சத்திய வழி, இன்னொரு ஷைத்தான் காட்டுகிற இந்த மௌலூது போன்ற வழிகேடான வழி. அல்லாஹ் ரசூல் காண்பித்த வழி நபிகள் நாயகத்தை நேசிப்பது, அவர்களை பின்பற்றுவது. ஷைத்தான் காட்டுகிற வழிகேடான வழி
நபிகள் நாயகத்தை புகழ்ந்து கவிதை படிப்பது, அதிலும் குறிப்பாக ஷிர்கான கவிதை படித்து நரகத்திற்கு போவது. எவ்வழி செல்ல வேண்டும் என்று அவரவர்கள் முடிவெடுக்க வேண்டும். எவ்வழி போகிறோமோ முடிவு அப்படித்தான் இருக்கும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்தை ஷிர்க்கிலிருந்து காப்பாற்றி முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நர்பாகியத்தை எல்லா மனிதருக்கும் தருவானாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்